நாட்டு கடனின் ஒட்டுமொத்த நிலை குறித்து அரசியல் சர்ச்சைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும், நாட்டின் புதிய கடன் படிப்படியாக குறைந்து வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். நிதி பற்றாக்குறை இருக்கும் வரை மொத்த கடன் தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால், புதிய கடன் தற்போது குறைந்து வருவது முக்கியமானது என்று நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். இந்த நிதி பற்றாக்குறை உண்மையிலேயே சவாலானது என்றும், முதலாவதாக நிதி பற்றாக்குறை மற்றும் புதிய கடனால் முடிவில்லா அரசியல் விவாதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை குறைப்பதற்கு மடானி அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று அவர் கூறினார். ஒருவேளை நாம் அதை குறைக்கவில்லை என்றால் கடன் பெருகும். அதனால்தான் இந்த பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தாங்கள் அதை 5.6 விழுக்காட்டில் இருந்து 5 விழுக்காடு 4 விழுக்காட்டிற்கு குறைத்து தற்போது 3.8 விழுக்காடாக இருக்கும் என்று கணித்துள்ளோம். அடுத்த ஆண்டு தொடர்ந்து அது குறையும் என்று அன்வார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.